அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் படைமாட்சி, குறள் எண் 766. மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு. வீரம், மானம், ஏற்கனவே முன்னோர்கள் சென்ற சிறந்த வழியை பின்பற்றுதல், தெளிவு ஆகிய இந்த நான்கு மட்டுமே ஒரு படைக்கு காவலாகும். கரேஜ், ஹானர், following the good path already shown by the elders, and the clarity are the only four features of safety of an army. ஒரு படைக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியும்? படையே தனக்கு பாதுகாப்பு கொடுத்துக்குமா? இப்படி ஒரு கேள்வி வள்ளுவர் இந்த குறள் நமக்கு கேட்டிருக்காரு. கொடுக்குங்க. படை தனக்கு பாதுகாப்பு எப்படி கொடுக்கும்னா, 4 விஷயங்களில் அந்த படை நல்ல உறுதியோடு இருந்தார். என்ன 4 விஷயங்கள்? 1, வீரம். வீரத்தில் உறுதியோடு இருக்கும் பொழுது தன் படையை தானே காத்துக்கொள்ளும் எதிரி படைகளிலிருந்து. அடுத்தது மானம். ஒரு சிறு இழுக்கு தன் மானத்திற்கு ஏற்பட்ட பொழுது அந்த படை அந்த அவமானத்தை துடைத்தெறிவதற்காக செய்யக்கூடிய செயல் இருக்குது இல்லவா, அது அந்த படைக்கு ஒரு பாதுகாப்பு. 3வது, தன் முன்னோர்கள் செய்த செயலை, அவர்கள் சென்ற வழியை பின்பற்றி தாமும் செயல் செய்தால், அந்த நேர்வழியை பின்பற்றி அந்த படையும் சிறப்பாக செயலாற்றினால் அதுவும் அந்த படைக்கு ஒரு பாதுகாப்பு. 4வதாக தெளிவு, குழப்பமில்லாத ஒரு மனநிலை. இதை அந்த படை என்றால் படையில் உள்ள ஒவ்வொரு வீரர்களும், படை தளபதிகளும், உபதளபதிகளும், முப்படை தளபதிகளும், அதற்கு தலைவராக வீற்றிருக்கும் ஆட்சியாளரும் இந்த தெளிவை கொண்டிருந்தால் அதுவும் அந்த படைக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இன்றைக்கி இந்த குறளை எடுத்து நம்ம முப்படை தளபதிகள்கிட்ட வகுப்படுத்தி அவங்கள நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க உங்கள் படையை, அப்போ தான் அந்த படை பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லலாம். அதை தவிர இந்த குறளில் நம் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தி ஏதாவது இருக்கிறதா? இருக்குதுங்க. நான் என்ன கருதுறேன்னா, ஏற்கனவே நான் சொல்லிட்டு வந்த மாதிரி ஒரு படை என்பது நம்மிடம் இருக்கும் ஊழியர்கள், குடும்பத்தினர், அலுவலகம் என்றால் ஊழியர்கள் அப்படி எடுத்துக்கலாம். அந்த படைக்கு பாதுகாப்பாக இருப்பது என்ன? இந்த சிசிடிவி கேமரான்னு போட்ட க்ளோஸ் சர்க்கியூட் டிவி கேமராவை போட்டு அவங்கள தொடர்ச்சியாக கண்காணிக்கிறது ஒரு பாதுகாப்பு எடுத்துக்கலாம். ஆனால் அதை விட சிறந்த பாதுகாப்பு எப்பொழுதும் ஒரு மேலாளர் அங்கே இருந்து கொண்டு அல்லது முதலாளி அங்கே இருந்து கொண்டு ஊழியர்களிடம் வேலை வாங்குவது என்பதை ஒரு பாதுகாப்பாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதை விட சிறந்த பாதுகாப்பு என்ன அப்படிங்கிறது தான் வள்ளுவர் இந்த குறளை சொல்கிறார். 1, அந்த படைக்கு, அந்த அணிக்கு வீரத்தை போதிக்க வேண்டும். என்ன ஒரு செயல் நிகழ்ந்தாலும், என்ன ஒரு சவால் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மன துணிவும், செயலாற்றக்கூடிய அந்த பயமற்ற தன்மையும் அந்த அணியில் உள்ள, நம் அலுவலகத்தில் உள்ள நம் பணியாளர்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும், குடும்பத்தினரிடம் இருக்க வேண்டும். அடுத்தது மானம். குறைந்தபட்ச மானம் எல்லாத்துக்கும் இருக்கணுங்க. அரசியல்வாதிகளை விட்டுருவோம், அவங்கள நம்ம சேர்த்த வேண்டாம். நம்ம அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு சொல்லலாம், குறைஞ்சபட்ச மானம் இருக்கணும். யார் வந்தாலும் எரி மிதித்தாலும் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. தன் மானத்துக்கு ஒரு இழுக்கு ஏற்படும் பொழுது அந்த அவமானத்திலிருந்து வெளிவருவதற்காக ஒவ்வொரு பணியாளரும் செயலாற்ற வேண்டும். அதற்காக அவர்களுக்கான பயிற்சி அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். 3வது, தொன்று தொட்டு ஒரு அலுவலகம் அல்லது ஒரு குடும்பம் ஒரு பாரம்பரியமாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு செயலை அவர்கள் பின்பற்ற வேண்டும். அதற்காக புதியன எதுவும் புகக்கூடாதுன்னா அப்படி கிடையாது. புதியன புகலாம், ஆனால் பழையனவற்றை, நல்லவற்றை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை மறக்காமல் புதியன புக வேண்டும். பிஎன்ஐ என்ற ஒரு அமைப்பில் நான் இருக்கேன். அதில் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ் அப்படின்னு ஒரு கோர் வேல்யூவாக அந்த பிஎன்ஐக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது புதியன வருதலும் பழைய பண்பாட்டை காத்தலும்னு எடுத்துக்கலாம். அப்போது பழைய பண்பாட்டை காத்துக்கொண்டே புதியன வரவேற்க வேண்டும். புதியன வரும் பொழுது அந்த பழைய பண்பாட்டை மறக்காமல் இருக்க வேண்டும். அதுதான் இந்த சொல்லுக்கான பொருள். அடுத்தது தெளிவு. எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் ஒரு தெளிவான ஒரு மனநிலை அந்த படைக்கு இருக்க வேண்டும்.
முன்னாடி போகலாமா பின்னாடி வரலாமா என்று இருக்கக்கூடாது. அப்படியே நம் அணியினருக்கும் இருக்க வேண்டும், நம் அலுவலகத்தில் பணியாற்றும் அலுவலர்களுக்கும் இருக்க வேண்டும். ஒரு செயலை செய்யும் பொழுது அவர்கள் இந்த செயலை செய்ய வேண்டும் அந்த ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் அது நம்ம அவர்களிடம் விதைத்திருக்க வேண்டும். இந்த 4ம் நன்றாக இருந்தால் இதுதான் அந்த அலுவலகத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் அந்த ஊழியர்களுக்கும் அந்த அமைப்புக்கும் ஒரு அரண், ஒரு பாதுகாப்பு, அந்த படைக்கே ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறதான் வள்ளுவர் மிக அழகாக சொல்கிறார். மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கு. நாள் சிறக்க தமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவர் ராமசெல்வரங்கம் மிஷன் தலைவரிய கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அருள். நன்றி டாக்டர் செல்வர்கள். யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.